ஹாய் வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்னிங் செஷனில் டைட்டனுடைய ஷேர் வந்து பஸ்ஸிங் ஆகிருக்குது. 3483 ரூபா 90 காசு இருக்குது. 1.50% அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் பையிங் அப் டமாஸ் ஜுவல்லரிஸ். 146 ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிற இந்த கடை துபாய் மட்டும் இல்லாத சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், குவைத் அண்ட் பக்ரைனில் 146 ஸ்டோர்ஸை வச்சுருக்குறாங்க இவங்க டமாஸ் ஜுவல்லரிஸ். இது வந்து 13 ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காங்க டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ். 10 இன் UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது, 2 இன் கத்தாரில் இருக்குது, 1 இன் ஓமனில் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த அக்விசிஷன் மூலமா டைட்டன் வந்து பெரிய கெயின்ட் ஆகிடுறாங்க. இதில் ஜுவல்லரி செக்டாரில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய கெயின்ட் ஆகிறாங்க. இதுக்கான அனுமதியை வந்து GCC கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டன் வந்து நார்த் அமெரிக்கா, UK, சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏசியாஸ் இதில் வந்து 24 இன்டர்நேஷ்னல் ஸ்டோர்ஸை வச்சுருக்குறாங்க. 13 இன் வெஸ்ட் ஏசியா, 7-8 இன் அதர்ஸ், 7 to 8 ஸ்டோர்ஸ் இன் அதர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக இதை வாங்கியிருக்கிறாங்களா? கேரளா பேஸ்டு ஜுவல்லரி கெயின்ட், கல்யாண் ஜுவல்லரி, ஜோஸ் அலுகாஸில் இருக்காங்களே அவங்களுக்கு காம்படிட்டராக வர்றதுக்கு தான் இந்த ஜுவல்ஸ் டமாஸை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நல்ல அக்விசிஷன் தான். 2438 கோடி ரூபாய்ன்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ வாங்க ஸ்டாக் ப்ரைஸ், ஷேர் ஹோல்டர் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3,09,305 கோடி ரூபாய் இருக்குது. ஸ்ட்ரங் கரண்ட் ப்ரைஸ் 3,484 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ஐ 3,867 ரூபாய், 52 வீக் லோ 2,925 ரூபாய். ஸ்டாக் பி 92 ரூபாய் 80 காசு. புக் வேல்யூ 131 ரூபாய், கம்மியாக தான் இருக்குது புக் வேல்யூ. டிவிடெண்ட் ஈல்டு 0.32%, ROC 19.1%, ROE 31.8%. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்கிற கம்பெனி. தொடர்ந்து நம்ம ப்ராஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். கம்பெனி ஹஸ் டெலிவர்ட் a good return on equity. ROE track 3 years, ROE 31.8% இருக்குது. கம்பெனி ஹஸ் மெயின்டைன் a healthy dividend payout 28.2% இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது 2004, 2025, அதாவது 3 குவார்ட்டருடைய ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்க. இந்த குவார்ட்டருடைய மார்ச் குவார்ட்டருடைய ப்ராஃபிட் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இவங்க கன்சிக்யூட்டிவாக எப்பவுமே ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் தருவாங்க. 715 கோடி ரூபாய் போன ஜூனுடைய குவார்ட்டர் வந்து 715 கோடி ரூபாய், செப்டம்பரில் 704 கோடி ரூபாய், டிசம்பரில் 1047 கோடி ரூபாய், மார்ச்சில் 871 கோடி ரூபாய். இன்னும் இதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வரல. இந்த டமாகஸ் அந்த அக்விசிஷன்லாம் சேர்த்துனா ஒரு டிவிடெண்ட், நல்ல ஒரு பே அவுட் கொடுக்குற ஒரு கம்பெனி தான். ஸோ நம்பி வாங்கலாம். ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் கூட ஆகிடும். ஸோ அதிகப்படியாகவும் குறையாது, அதிகப்படியாகவும் ரைஸ் ஆகாது. லாங் டைமில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த மேலே இருக்க சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டை இவங்க அதிகப்படுத்தினே வந்திருக்கிறாங்கன்றது. 3,274 கோடி ரூபாய், 3,496 கோடி ரூபாய் 2004. 2025 3,337 கோடி ரூபாய். கொஞ்சம் ஸ்லைட்லி தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அந்த 3000 3,500 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கன்சாலிடேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு குட் ஆன கம்பெனின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ தொடர்ந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன், ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டினியூஸாக ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கோம். ப்ரொமோட்டர்ஸ் யாருமே ஷேர் ஹோல்டிங்ஸை விற்கவே இல்லை. FIAயும் கொஞ்சமாக ஸ்லைட்லி தான் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அந்த 18 to 17% வந்து வெளியே வரல. DII கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறாங்க போன ஜூன் குவார்ட்டரில். ஸோ கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க, பப்ளிக் செக்டாரும் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் பயனியர் கம்பெனி தான். டைட்டனுடைய, டாட்டாவுடையது பார்த்து வாங்கிக்கலாம்.
தேங்க்யூ பாய்.